ஹலோ, குட் மார்னிங் செல்லங்களா. இன்றைக்கி அம்மா வந்து வீடு க்ளீன் பண்ணுற வேலையை தான் பார்க்க போகிறேன் இன்றைக்கி. அதுதான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து காட்டலான்னு பார்க்குறேன். காலையில் தூங்கி எழுந்திரிச்சதும் எப்படி இருக்குது பாருங்கள் அம்மா முகமும். அதை விட மோசமாக இருக்கும் இந்த வீடும். அப்படியே வாங்க பேக் கேமரா காட்டுறேன் பாருங்கள். ஸ்டார்டிங் கிச்சன் ஆண்டேருந்து வரலாம். பாத்ரூமில் இது பாருங்கள், துணி கிடக்குங்களா, அப்பா துணி துவைக்கணும். இங்கெல்லாம் பாருங்கள் 2 பேர் தான் இருக்கும். இந்த வீடு கிடக்கிற நிலைமையை பாருங்கள். காலையில் எந்திரிச்சா டெய்லி இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் யாரை கட்டி செய்யணும். ஷிங்கில் எவ்வளோ பாத்திரம் கிடக்கு பாருங்கள், எவ்வளோ வேலை பாருங்கள். அப்படியே கிடக்குங்களா. டேபிள் மேலே பாருங்கள், எந்த டேபிள் இருக்குதோ அது மேலே எல்லா பொருளும் ஏறிக்கும் எங்கள் வீட்டில். அதெல்லாம் நம்ம ஒரு ஆண்டை க்ளீன் பண்ணணும். இந்த ரேஷன் வாங்கிட்டு வந்தது, கடைக்கு போயிட்டு வந்ததுலாம் அப்படியே கிடக்குது. இந்த அலமாரி பையெல்லாம் பாருங்கள். எல்லாம் அம்மா வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணணும். க்ளீன் பண்ணாதான் அப்படியே பெட்ரூமில் வாங்க. பசங்க இல்லாத வீடு தான் இருந்தால் கூட எப்படி கசன்னு கிடக்குது பாருங்கள். ஃபுல்லாக அம்மா வந்து எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கிளியராக பண்ணி காட்டுறேன். அதுதான் இன்றைக்கோட வீடியோ போட போகிறேன். வாங்க வெளியே போகலாம். வெளியே எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஹாலில் இந்த கட்டில் மேலே பாருங்கள். அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. எல்லாமே நான் ஒரு ஆள் தான் எல்லாமே ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் முடிக்கணும். பார்த்தீங்களா. அப்படியே இங்கே வாங்க. அவுட்டில் வந்து பாருங்கள் எப்படி கிடக்குதுன்னு. சின்ன வீடு தான் இருந்தால் கூட அந்த வீடு க்ளீன் பண்ணணும் இல்லைப்பா. இது அவுட்டில். இப்போ இந்த பால்கனி தான், சின்ன பால்கனி தான். இந்த பால்கனி ஃபுல்லாக கசன்னு தேவை வேஸ்டேஜ் எல்லாம் போட்டு கிடக்குது. மொத்தம் இன்னைக்கு க்ளீனிங் ஒர்க்கு தான் எடுக்க போகிறேன். செய்து இப்போ பாருங்கள், சாமான்லாம் விளக்கியாச்சு. எல்லாம் பால்கனியில் காய வச்சுருக்கிறேன். ஃபுல்லாக காய வச்சுட்டேன். கொஞ்சம் செவுத்து மேலே கொஞ்சம் காயுது. சின்ன ஐட்டம்ஸ்லாம் அது செவுத்து மேலே காயும் கொஞ்சம், அலுமினியம் இதெல்லாம். அவ்வளோதான். இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ அப்படியே வாங்க. வீடெல்லாம் பெருக்கிட்டேன். இனிமேல் தான் வந்து நம்ம வந்து துடைக்கணும். பாருங்கள் எப்படி இருந்தது. ஃபுல்லாக பெருக்கி விட்டுட்டேன், க்ளீன் பண்ணிட்டேன் எல்லாமே. அப்புறம் இந்த கட்டில் மேலே எப்படி கடந்தது கசன்னு கண்டது எல்லாம் யாரை கட்டி ஃபுல்லாக எடுத்து தொடச்சி கிடிச்சி மடித்து வச்சுட்டேன். வாங்க அப்படியே உள்ளார போகலாம். ஃபுல்லாக பெருக்கிட்டேன் பாருங்கள். ஃபுல்லாக பெருக்கியாச்சு. பெருக்கி மட்டும் விட்டுருக்கேன். குப்பை ஃபுல்லாக பெருக்கியாச்சு. அப்படியே உள்ளார வாங்க. இந்த கட்டில் மேலே உள்ள பெட்ரூம் கட்டில் ஃபுல்லாக தட்டி போட்டாச்சு எல்லாம். பார்த்தீங்களா, ஃபுல்லாக தட்டி போட்டாச்சு, ஃபுல்லாக பெருக்கியாச்சு. இப்போ டேபிள் மேலேயும் க்ளீன் பண்ணிட்டேன். அப்படியே போகலாம் வாங்க, வெளியே போகலாம். இங்கே உட்காந்து டிவி பார்க்குற மாதிரி பெஞ்சு இருக்குது. அவ்வளோதான். நம்ம வீட்டில் சிம்பிள் தான். இங்கே வந்து அப்பாவுக்கு ஒரு டிவி, இங்கே இதில் வந்து அவர் டிவி பார்ப்பார். நான் வந்து எனக்கு வந்து வெளியே ஒரு டிவி இருக்கும். பாருங்கள், என் டிவி பாருங்கள் ஓட்டுங்களா. டேபிள் மேலே சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ துவைச்ச துணி எல்லாம் அள்ளி வந்து கட்டில் மேலே போட்டுட்டேன். இப்போ இது ஒரு ஆண்டை மடிக்கணும். மடிச்சுட்டு இன்னும் வந்து வீடு நல்லா தொடச்சிட்டு நான் வந்து அம்மா உங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் பிள்ளைங்களா, இது வந்து பாத்ரூம் கிளீனர். இதுதான் வந்து ஆன்லைனில் வாங்கினேன். 5 டப்பா. பாத்ரூம் கழுவுது, டாய்லெட் கழுவுது, அப்புறம் ஷிங்க்கு கழுவுது, எல்லாம் தனித்தனியாக வாங்கினேன். இதை போட்டு தான் அம்மா வந்து இப்போ வாஷ் பண்ண போகிறேன். ஒரு சொட்டு ஊற்றினாலே போதும். ஃபுல்லாக அது பாருங்க, செவரெல்லாம் தொடச்சேன். செவரு ஃபுல்லாக தொடச்சாச்சு. பார்த்தீங்களா, ஃபுல்லாக செவரெல்லாம் தொடச்சி ஒட்டடை அடித்தாச்சு. ஒட்டடை அடித்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாத்ரூம் வந்து கழுவுற வேலை தான். கொஞ்சம் சோப் ஆயில் போட்டு ஃபுல்லாக கழுவி விட்டு வச்சுங்க, சூப்பராக இருக்கும். தேய்க்கும் போது காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், ஒரே ஒரு ட்ராப் தான் போட்டுக்கிறேன். அதை போட்டு ஃபுல்லாக தேய்க்க போகிறேன். இந்த உப்பு கரையெல்லாம் போயிடும் பிள்ளைங்களா. அதை போட்டு கழுவினோம்னா அம்மா கழுவிட்டு அதுக்கு தேய்ச்சி விட்டுட்டு வரேன். இப்போ ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டேன்.
நல்லா தேய்ச்சி விட்ருக்கேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறின அப்புறம் நம்ம நல்லா கழுவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பாத்ரூம் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி நல்லா ஒரு 1.5 அடி உயரத்துக்கு ஃபுல்லாக தேய்ச்சி நல்லா கழுவிட்டேன். சூப்பராகிடுச்சுன்னா ஒரே கரைக்கரையாக உப்பு கரையாக இருந்தது பிள்ளைங்களா. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக கழுவிட்டேன்னா அடுத்தது கிச்சன் ஆண்ட போகலாம். கிச்சன் ரெடி பண்ணிட்டு காட்டுறேம்மா. இப்போ பாருங்கள் பிள்ளைங்களா, பாத்ரூம் க்ளீனாக கழுவியாச்சு. அடுத்தது கிச்சன் துடைக்கிறேன். இப்போது கிச்சன் துடைச்சிட்டோம்னா நமக்கு அடுத்தது ஒரு வேலையை முடிச்சுக்கலாம். பாருங்க ஃபுல்லாக துடைச்சிட்டோம்னா இப்படி தாங்க டெய்லி ரொட்டைன் ஒர்க்கு. இப்படி தான் நான் டெய்லி என் வேலை முடிச்சுட்டு தான் நான் உட்காருவேன். பிள்ளைங்கிட்ட பேசக்கூட. கிச்சன் துடைச்சாச்சு. அடுத்தது ஹாலும் பெட்ரூமும் துடைச்சிட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ பாருங்கள் பிள்ளைங்களா, பெட்ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி துடைச்சாச்சு. ஃபுல்லாக துடைச்சிட்டேன். பாருங்கள் அப்படியே வாங்க. ஃபுல்லாக இப்போ க்ளீன் துடைச்சி மட்டும் விட்டுருக்கேன். ஃபுல்லாக துடைச்சாச்சு. கிச்சன் இது. பாத்ரூம் கழுவியாச்சு, துடைச்சாச்சு க்ளீனாக. அது பாருங்கள், இன்னும் துணி மடித்து எடுத்து வைக்கணும். அவ்வளோதான். ஃபுல்லாக அது பாருங்கள் தொடச்சி விட்டாதாங்க அந்த வீடுக்கே ஒரு அழகாக இருக்குது. பப்பி மேலே ஓடிட்டா. ஃபுல்லாக தொடங்கி காயிட்டோம். அதுக்குள்ளே துணியை மடித்து வச்சுட்டு வந்துடலாம். துணியெல்லாம் மடித்து வச்சாச்சு பிள்ளைங்களா. பாருங்கள் எப்படி இருந்த கட்டில் காலையில் எப்படி இருந்தது பார்த்தீங்களா? எவ்வளோ சீக்கிரம் என்னால் முடியுமோ எல்லாம் கடன் பண்ணிட்டேன். பாருங்கள் கிளியராக இருக்கணும் பிள்ளைங்களா. அவ்வளோதான். அம்மா வீடு சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. பாருங்கள் அப்படியே வாங்க. பாத்ரூமும் க்ளீன் ஆயிடுச்சு. சூப்பராக கழுவி எல்லாம் முடிச்சாச்சு. கிச்சனை பார்க்கலாம். கிச்சனில் எப்படி கசகசன்னு கண்டது பார்த்தீங்களா? எல்லாம் அடுக்கி அப்பப்போ நான் பாட்டிலுங்கெல்லாம் மொத்தமாக கழுவ மாட்டேன். எது காலியாகுதோ அப்பப்போ நான் சோப்பு போட்டு கழுவிடுவேன். அவ்வளோதான். ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு பிள்ளைங்களா. இனிமேல் தான் சாப்பிடணும். அது பாருங்க ஃபுல்லாக என்னையோட அம்மாவோட க்ளீனிங் ஒர்க் விலாக் தான் உங்களுக்கு போடுறேன். பாருங்கள் அம்மா எப்படி இருக்கிற வீடை எப்படி வச்சுருக்கிறேன்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பிள்ளைங்களா. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணி வேறு கட்டும்போது இன்னொரு நாளைக்கு நான் இது போடுறேன். உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். எல்லாம் திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு அழகாக க்ளீன் பண்ணி கழுவிட்டு போடுறேன். அம்மா சிம்பிளாக இருந்தால் தான் சூப்பராக சுத்தமாக வச்சுக்கிட்டு ஒரு ஏம் அம்மாவுக்கு. அவ்வளோதான் முடிஞ்சது பிள்ளைங்களா. இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க்கு ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. ஓகே பாய் சொல்லுங்களா. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய். டேக் கேர் லவ் யூ செல்ல பிள்ளைங்களா. எப்படி இருந்தது சொல்லுங்கள். அம்மா எவ்வளோ சீக்கிரம் வேலையை முடிச்சுக்கிறேன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் செல்ல பிள்ளைங்களா. நீங்கள் கமெண்ட் பண்ணுறது தான் அம்மாவுக்கு ஹாப்பி வரும். ஓகே பாய் 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 பாய்.